Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட்ல ப்ரோஸ் 5ல உள்ள கிராமர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அந்த லெசன்ல உள்ள பேசிக் டீடைல் கிளாசரி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம டென்ஸ் பார்க்கலாம். and then SGT காக நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல TNTET காக ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான நோட்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நம்பர் வந்துட்டு ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டென்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் டென்ஸ் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே நிறைய எக்ஸசைஸோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸையும் மட்டும்தான் என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா டென்ஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா டென்ஸுக்குள்ள எக்ஸசைஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும், அடுத்து அதுக்கான எக்ஸசைஸ், அடுத்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்க்கான எக்ஸசைஸ், அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படியே அந்த இதை நம்ம இப்போ அந்த கான்செப்டை படிச்சுட்டு அப்படியே ஒரு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ கொடுக்குறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு மொத்தமாக ப்ரெசன்ட் டென்ஸ் ஒன்று வரும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒன்று வரும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒன்று வரும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேவா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வெர்பு வந்துட்டு வரும். வெர்போட எஸ் அல்லது இஎஸ் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? இந்த எஸ் அல்லது இஎஸ் அப்படிங்கிறது இந்த ஹீஷி இட்டுக்கு வந்து நம்ம சேர்த்து எழுதுவோம், மற்றதுக்கு சேர்த்து எழுத மாட்டோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வெர்போ இல்லை வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து எழுதணும் அப்படின்னா அது வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கீவேர்டு வந்துட்டு இருக்குது, சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம கீவேர்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கீ கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா வேர்டு மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ இன் த ப்ரெசன்ட், அதாவது ப்ரெசண்டில் நடந்திருக்கக்கூடிய அந்த உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹீ ஒர்க்ஸ் இன் ஏ ஸ்டூடியோ அப்படின்னா அவன் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு ட்ரூவான ஒரு உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ அது அந்த மாதிரி. அடுத்து சிஸ் 60 years old அப்படிங்கிறது வி லிவ் இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி ப்ரெசண்டில் நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்ம சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெர்போட ஹீசி இட் வந்தால் நம்ம அந்த எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஹீ வந்திருக்கனால நமக்கு என்ன வருது? வெர்பு ஒர்க்கோட நம்மளுக்கு எஸ் அப்படிங்கிறது சேர்த்து வருது. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், சி 60 years old. அடுத்து வி லிவ் இன் சென்னை. இதில் பார்த்தீங்கன்னா லிவ் அப்படிங்கிறதுல நமக்கு வி வந்திருக்கனால நமக்கு லிவ்ஸ் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. வி லிவ் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை அப்படியே நம்ம வந்துட்டு போட்டுறணும், அந்த வேர்பை அப்படியே நம்ம போடணும். ஓகேவா? அப்போ வி லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹேபிட், அதாவது பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். அப்போது ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். நான் எப்போதுமே ஒர்க் பண்ணும்போது காஃபி குடிப்பேன். ஸோ ஆல்வேஸ் அப்படிங்கும்போது ஹேபிட், அது வந்துட்டு ஒரு பழக்க வழக்கமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ட்ரிங்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வேர்பு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக வந்திருக்கு. அடுத்ததாக ஹி வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே நடக்கக்கூடிய ஒன்று, எவ்ரிடே அப்படின்னாலும் அது ஒரு ஹேபிட்டாக வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தில் தான் வருது. அப்போது இங்கே வந்து என்னென்னா நமக்கு ஹீ அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு, அதனால் நமக்கு வேர்போட என்ன சேர்த்துருக்காங்க? வேக் அப்படிங்கிறத வேக்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ் சேர்த்து சொல்கிறாங்க. அடுத்ததாக தே யூஸ்வலி ஈட் டின்னர் அட் ஹோம். யூஸ்வலி அப்படிங்கிற வேர்டு என்னென்னா ரெகுலராக நடக்கக்கூடிய ஒன்று தான் குறிக்குது. அப்போ அதுவும் ஹேபிட்டில் தான் வரும். இங்கே வந்துட்டு தே அப்படின்னு வந்திருக்கனால வெறும் ஈட் அப்படிங்கிற அந்த வேர்பை மட்டும் நம்ம வந்துட்டு போடுறோம். ஓகேவா? இது ஹேபிட். அப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், அதுக்கப்புறமா பழக்க வழக்கங்கள் ரெகுலராக நடந்தாலும் அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும்போது அப்போ அதை வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜென்ரல் ஃபேக்ட் அல்லது ட்ரூத். ஓகேவா? அதாவது பொது உண்மை, பொதுவான கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இதை லாஸ், பிரின்சிபிள், அது எல்லாமே நம்ம வந்துட்டு என்னென்னா ஜென்ரல் ஃபேக்டில் ட்ரூத்தில் வந்துட்டு சொல்லுவோம். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே த எர்த் அப்படிங்கிறது எதில் வரும்? இட்டில் வந்துட்டு வரும். ஓகேவா? அப்போ இட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேர்போட எஸ் சேர்க்கணும். ரிவால்வ் அப்படிங்கிறத ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ ரைஸ் அப்படிங்கிறதுல நம்ம எஸ் போடுறோம், ஏன்னா இந்த சன், த எர்த் அதெல்லாம் இட்டுங்கிறதுல வரும். அதனால அடுத்து வாட்டர் பாயில்ஸ், வாட்டருங்கிறது இட்டில் தான் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்ட். நம்ம எர்த் எப்போதுமே என்னென்னா சன்னை சுற்றிட்டு தான் வருது. சன் எப்போதுமே கிழக்கு பக்கம் தான் உதிக்கும். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எப்போதுமே
எப்போதுமே 100 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேவா? ஸோ எப்போதுமே ஒரே வேல்யூ தான் அதோட வேல்யூ. அப்போ இதெல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய ட்ரூத். ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான இடத்துல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ். ஃபியூச்சரில் நம்ம ஒரு டைம் டேபிள் வந்துட்டு போடுறோம், ஒரு ஷெட்யூல் போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போது அந்த இதை வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு கன்ஃபார்மாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னோட ட்ரெயின் வந்துட்டு நாளைக்கு வரும். இப்போ ட்ரெயின் அப்படிங்கும்போது நம்ம எஸ் சேர்த்து அரைவ்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. வி வந்திருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் வேர்பை மட்டும் நம்ம போடுறோம். வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே வந்துட்டு நாங்கள் பாரிஸ் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். ஸோ கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் பிகின்ஸ்ன்னு போடலாம், இல்லைனா கிளாஸஸ் பிகின் அப்படின்னு சொல்லி போடலாம். அதனால் இங்கே வந்துட்டு கிளாஸஸ்ன்னு போட்டிருக்கனால இங்கே நமக்கு பிகின்ஸ் வரக்கூடாது, வெறும் பிகின் மட்டும்தான் வரும். பிகின் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ இதுதான் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு வேர்பு மட்டும் வரும். எப்போ அப்படின்னா ஐவி யூதேக்கு வேர்பு மட்டும் வரும். வேர்போட எஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஹீ ஷி இட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வேர்போட எஸ் சேரும். அடுத்து ஒன் மோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு வந்துட்டு அது ப்ளூரலில் கொடுத்துருக்கனால நம்ம இங்கே பிகின் அப்படிங்கிறத மாதிரி தான் போடுவோம், எஸ் சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த 3 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, இந்த ஹேபிட், ஜென்ரல் ஃபேக்ட் அண்ட் ட்ரூத், ஃபியூச்சர் டைம் டேபிள் அண்ட் ஷெட்யூல், ட்ரூ இன் த ப்ரெசென்ட், இதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ப்ரெசென்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரெசென்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் ஒரு ரூல் இருக்குது. எப்படி வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் வேர்போட எஸ் சேர்க்கணும், வேர்ப் மட்டும் வரும்னு பார்த்தோமோ, அதே மாதிரி ப்ரெசென்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கும் போது கண்டினியூவஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி வந்துடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, ஆம் இஸ் ஆர், ஆம் வரலாம், இல்லை இஸ் வரலாம், இல்லை ஆர் வரலாம். ஓகேவா? எதனால அந்த 3 வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னா நம்ம ஆம் யூஸ் பண்ணணும், ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். இல்லை ஹீ ஷீ இட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். தே வந்திருக்கு அப்படின்னா தே வி அந்த இதெல்லாம் வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்ததாக நம்ம வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி காமனாக எல்லாத்துலேயும் சேர்த்துருவோம். இதுதான் என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல். ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இந்த ரூலை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆம் வந்திருக்கு, வெர்பு மீட்டுங்கிற வேர்ப் வந்திருக்கு, ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ இது என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ரூல் வந்துட்டு ரொம்ப கம்பல்சரி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக இதில் உள்ள அந்த ஃபேக்ட், அந்த லைன்ஸ் பார்க்கலாம். ஹேப்பனிங் நவ், அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் நம்ம சொல்லணும். இட் இஸ் ரெய்னிங், இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்க. ஐ எம் ஈட்டிங் லன்ச் நவ், நான் இப்போ லன்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ ப்ரெசென்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறத வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஃபிக்ஸ்டு பிளான், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளானை வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு. ஓகேவா? அது ஃபியூச்சர் ஷெட்யூல்னு பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்டு பிளான் வந்துட்டு வருது அப்படின்னா அங்கே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க், இந்த ஒர்க்கை நான் முடிக்கையுமே, இப்போ ஆன்கோயிங்கில் அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஒர்க்கை நான் முடிக்கையுமே நான் என் ஃப்ரெண்டை வந்துட்டு பார்க்க போகிறேன். அப்போ இப்போது கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அப்போது அதுக்கு அடுத்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிளானில் வந்துட்டு வருது. ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக டெம்பரரி ஆக்ஷன், டெம்பரரியாக நடக்கக்கூடியது. ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக், இந்த வாரம் நான் நியூயார்க்கில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ அந்த வாரம் மட்டும்தான் அவன் நியூயார்க்கில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறது அது ஒரு டெம்பரரியாக குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸாக ஃபீல் ஆகுதுல்ல. ஸோ அந்த வாரம் அவன் வந்துட்டு நியூயார்க்கில் ஒர்க் பண்ணுறான். அப்போ அடுத்த வாரம் மேபி வேறு எங்கேயாவது கூட ஒர்க் பண்ணலாம், அதை வந்துட்டு சொல்லலை. அப்போ அது வந்துட்டு ஒரு
டெம்பரரியான ஒரு சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ ஏதாவது ட்ரெண்டாக இருக்கக்கூடியது. மோர் அண்ட் மோர் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் செல்ஃபோன்ஸ் டு ஆக்சஸ் த இன்டர்நெட். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் நிறையா வந்துருச்சு. ஸோ செல்ஃபோனை வந்துட்டு இன்டர்நெட் வந்த புதுசில் செல்ஃபோனில் இன்டர்நெட் வந்த புதுசில் அவங்க யூஸ் பண்ணது அந்த ட்ரெண்டிங்கில் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம மோர் பீப்புள் அப்படிங்கும்போது நமக்கு இந்த தேவியில் வந்துட்டு வரும். அதனால நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஆர் அப்படிங்கிறத போடுறாங்க. இதில் வரக்கூடிய வேர்பு வந்துட்டு யூஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஐஎன்ஜி சேர்க்கும் போது யூசிங் அப்படின்னு வரும். அப்போ இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகேவா? அடுத்ததாக லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ். ஒரு பெரிய செயல், ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், ஒரு இது வந்துட்டு போய்கிட்டு இருக்கு, அது இப்போ ப்ராக்ரஸில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது ஆன்கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் ஸ்டடியிங் டு பிகம் எ டாக்டர். ஸோ டாக்டர் ஆகிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அது வந்துட்டு ஒரு லாங்கர் ஆக்ஷன். 12th வரை நம்ம படிக்கணும். அப்போ 1 to 12ங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அப்போ அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணுறோம். ஹி இஸ் ட்ரைனிங் ஃபார் எ மாரத்தான் நடக்க போகுது, அதுக்காக அவங்க ரொம்ப நாளாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு லாங்கர் ஆக்ஷன். அப்போ இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹேஸ் அல்லது ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் கண்டினியூவஸ்னா ஐஎன்ஜி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்துட்டு ஞாபகம் வந்துடும். பர்ஃபெக்ட் அப்படின்னா நமக்கு ஹேஸ் அல்லது ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் அப்போ தான் முடிஞ்சிருக்கும். எப்போதுமே நம்ம முடிஞ்ச ஒரு விஷயத்த பாஸ்ட் டென்ஸில் தானே சொல்லுவோம். ஆனால் இது வந்துட்டு அப்போ தான் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த இம்மிடியேட் பாஸ்ட். அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீக்கும் சீக்கும் நம்ம வந்துட்டு இந்த ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். ஷீட்டுக்கு வந்துட்டு ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஐவி யூதேக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வந்திருக்கு. பிளான் அப்படிங்கிற வேர்பு வந்திருக்கு. அந்த வேர்பை வந்துட்டு நம்ம பாஸ்ட்டில் மாற்றும் போது நம்மளுக்கு என்ன மாறும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக அந்த வேர்பை சொல்லும்போது பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அதே மாதிரி தான் ஐ வந்துச்சுன்னா நமக்கு ஹேவ் வரும். ஜாயின் அப்படிங்கிறது ஜாயின்ட் அப்படின்னு மாறி இருக்கு. ஷி ஹாஸ் கம்ப்ளீட் அப்படிங்கிற அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் completed. ஓகேவா? அப்போ she has completed the homework அந்த மாதிரி. அடுத்ததா ஈவெண்ட் இன் த பாஸ்ட் அட் ஆன் அன்ஸ்பெசிஃபைடு டைம். அதாவது பாஸ்ட்ல நடந்த ஒரு இது, ஆனால் அதை வந்துட்டு டைமை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ டைமை மென்ஷன் பண்ணாமல் ஒரு இது வந்திருக்கு, ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்துட்டு நம்ம சொல்லுவோம். she has been to Paris அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு எந்த ஒரு டைமிங்கையும் மென்ஷன் பண்ணலை, முந்தா நேத்தா அந்த மாதிரி. ஓகேவா? அப்போது நம்ம வந்துட்டு இதை வந்து என்ன சொல்கிறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் சீன் தட் மூவி. நான் அந்த மூவி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர அதை எப்போ பார்த்தாங்க அப்படிங்கிற டைமை வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. அப்போது இதை வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ். ஸோ பாஸ்டில் நடந்தது ஆனால் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஹி ஹாஸ் பீன் எ டீச்சர் சின்ஸ் 2002. 2002லேருந்து டீச்சராக இருக்காங்க, இப்போயும் டீச்சராக தான் இருக்காங்க. அப்போது இந்த இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஹேஸ் பீன் எ டீச்சர், ஹேஸ் பீன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக சேஞ்ச் ஓவர் டைம். இந்த பீன் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பி வருதுல்ல. ஸோ பீன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த இதுதான். ஓகேவா? அடுத்ததாக சேஞ்ச் ஓவர் டைம் அப்படிங்கிறது அதாவது டைம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறது. யுவர் இங்கிலீஷ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் சின்ஸ் த லாஸ்ட் டைம் வி மெட். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இங்கிலீஷ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, அவங்களோட இதில் ஏதோ ஒன்று சம்திங் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மை நீஸ் ஹேஸ் க்ரோன் எ லாட் இன் த பாஸ்ட் இயர். ஸோ பாஸ்ட் இயரில் என்னோட நீஸ் வந்துட்டு நல்லாவே க்ரோன் ஆயிருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அப்போ சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு
சொல்கிறோம். அடுத்ததாக ரிப்பீட்டட் ஈவெண்ட் இன் த பாஸ்ட் அன்டில் நவ். ஸோ மேலே பார்த்த மாதிரி தான் டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ்னு பார்த்தோம்னா அது மாதிரி இது ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பாஸ்ட்லேருந்தே நடந்துகிட்ருக்கு, ரிப்பீட்டடாக இப்போயும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. வி ஹாவ் ஹேட் 4 எக்ஸாம்ஸ் ஸோ ஃபார் இன் திஸ் செமஸ்டர். ஸோ இந்த செமஸ்டரில் எங்களுக்கு 4 எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்க. அப்போ 4 எக்ஸாம்ஸ் தான் எல்லா செமஸ்டர்லேயும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போயும் 4 எக்ஸாம்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் ஈவெண்ட்டாக. ஐ ஹாவ் பீன் டு திஸ் ரெஸ்டாரண்ட் மெனி டைம்ஸ் சின்ஸ் ஐ மூவ்ட் நெக்ஸ்ட் டோர். ஸோ இது என்னென்னா நான் வந்துட்டு நிறைய தடவை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்திருக்கேன் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்போ இதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ரூல் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்ததாக நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பர்ஃபெக்ட்டும் வருது, கண்டினியூவஸும் வருது. ஓகேவா? அப்போது பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹேஸ் அல்லது ஹேவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக பீன் அப்படிங்கிறத போடுறோம். அடுத்து கண்டினியூஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐஎன்ஜி யூஸ் பண்ணோமா, அப்போ வேர்போட நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸும் சேர்ந்தது தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவும் சேம் தான். டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ் எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தோமோ ஸோ அந்த கான்செப்ட் வந்துடும். அடுத்து வந்துட்டு ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஆக்ஷன் ஹேப்பனிங் ரீசென்ட்லி, அதாவது இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். அடுத்து டெம்பரரி ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த பர்ஃபெக்ட்லையும் கண்டினியூஸ்லையும் சேர்த்து பார்த்தது எல்லாமே வந்துட்டு நமக்கு இதில் வரும். ஓகேவா? ஹி ஹேஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. ஸோ ஹேஸ் வந்திருக்கு, பீன் வந்திருக்கு, டீச்சிங்கிற வெர்பு வந்திருக்கு, ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் எக்ஸசைஸும் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் சில்ட்ரன் லேர்ன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒன்று வேர்பை மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஹி ஷீட் வந்தால் மட்டும் நம்ம எஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆல் சில்ட்ரன் அப்படிங்கும்போது நிறைய பேர்த்த குறிக்குது. ஸோ தே அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ தே லேர்ன் அப்படிங்கிற மட்டும் தான் வரும். குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். இந்த இடத்துல நமக்கு எ குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் குறிக்கிது. அது மாணவனாகவும் இருக்கலாம், மாணவியாகவும் இருக்கலாம், அதாவது ஹீயாகவும் இருக்கலாம், ஷீயாகவும் இருக்கலாம். அதனால நம்மளுக்கு இங்கே எஸ் சேர்த்து போடுதோம். எ குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். அடுத்து இன்ஜினியர்ஸ் பில்டு. இன்ஜினியர்ஸ் தே வந்துடும். ஓகேவா? அப்போ பில்டு. அடுத்து மை சிஸ்டர் சி வருது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்னது? டிசைன்ஸ் எஸ் சேர்த்து எழுதுகிறோம். தி ஹிமாலயாங்கும் போது இட்டு வரும். ஹிமாலயாஸ். ஸோ இங்கே எஸ் சேர்த்து எடுத்துட்டாங்க. அப்போ இங்கே நம்ம ப்ரொடக்ட் அப்படிங்கிறது மட்டும் போட்டால் போதும். அடுத்து இட் ஆல்வேஸ் இட்டுங்கும் போது நம்ம எஸ் சேர்த்து எழுதுகிறோம். மை மதர் அப்படிங்கும்போது நமக்கு ஷீ அப்படிங்கிறதுல வரும். ஸோ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். கமலி அப்படிங்கிறது கேர்ள். ஸோ சி அப்படிங்கிறதுல வரும், எஸ் சேர்த்து போடுறோம். கவுஸ், இந்த இடத்துல கவ் கிவ்ஸ் அஸ் மில்க் அப்படின்னு போடணும். இல்லைனா கவுஸ் அப்படின்னு ப்ளூரல் அங்கே கொடுத்தனால நம்ம இங்கே கிவ் மட்டும்தான் என்னென்னா நம்ம போடணும். ஓகேவா? அடுத்து த ட்ரெயின்ஸ் டு சென்னை ஆல்வேஸ் ரன் ஆன் டைம். த ட்ரெயின்ஸ் ஓகேவா? த ட்ரெயின் டு சென்னை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே இட்டுங்கிறதுல வரனால நம்ம ரன்ஸ்ன்னு போடலாம். பட் அங்கேயே ப்ளூரலில் கொடுத்தனால நம்ம இங்கே ரன் அப்படின்னு மட்டும்தான் போடணும். ஓகேவா? அடுத்ததாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நான் என்ன சொன்னேன்? வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகேவா? வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஹீஷி ஐ வந்தால் ஆம் போடணும். ஹீஷி இட்டு வந்துச்சுன்னா நம்ம ஆம் இஸ் ஆரா. ஸோ அந்த ஆம் இஸ் ஆர் அப்படிங்கிறத நம்ம மாற்றி போடுவோம். ஹீ ஷீஸ் அந்த மாதிரி போடுவோம். இட் இஸ் அப்படின்னு போடுவோம். வி தே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது மாதிரி தான். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹூ இஸ் தட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள். ஸோ வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இங்கே பாய் அப்படிங்கும்போது நமக்கு ஹீயை மென்ஷன் பண்ணுறது. அப்போ இஸ் வந்து நமக்கு ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்தது வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் லிசனிங். ஓகேவா? ஐ வந்திருக்கனால இங்கே இதாக நம்மளுக்கு ஆம் வந்து லிசனிங் வருது.
இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, வாட் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக மை பிரதர், ஸோ ஹீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால் நம்ம இஸ் போட்டு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுறோம். ஐ வந்திருக்கனால ஆம் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு போடுறோம். இட் இஸ் பெட்டர் டு நாட் டு டிஸ்டர்ப் ஹர், ஷீ வந்துருச்சு. ஸோ இஸ் போட்டு வெர்ப் போட்டு ஐஎன்ஜி போடுறோம். ஓகேவா. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, நான் ஜஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ரைட் த நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சென்டென்ஸை இது வந்துட்டு பாசிட்டிவ் டைப்பு, இதை ஃபுல்லாக நம்ம நெகட்டிவாக மாற்றணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட் மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகேவா. அப்போ எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ் ஆம் அதுக்கு அடுத்து தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் நாட் லேர்னிங் டு ரீட், ஐ ஆம் நாட் ஹேவிங் எ பாத், ஐ ஆம் நாட் ரீடிங் எ ஃபண்டாஸ்டிக் புக், ராஜா இஸ் நாட் டிரைவிங் எ நியூ கார், ஐ ஆம் நாட் லுக்கிங். ஸோ இந்த மாதிரி இந்த ஆம் இஸ் அதுக்கு அடுத்து ஆறு அதுக்கப்புறம் நம்ம நாட் யூஸ் பண்ணாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். அடுத்ததாக ரைட் கொஸ்டின்ஸ் ஃபார் த ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம கொஸ்டின் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணணும். அப்போ இதுவும் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிடலாம். எப்படின்னா, அந்த சென்டென்ஸில் இருக்கிறதையே ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணிடலாம். நோ தே ஆர் நாட் சிங்கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இந்த நாட்டை கட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஏன்னா அதை ஆன்சரில் நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க நாட் அப்படிங்கிறது. ஸோ நாட்டை கட் பண்ணிவிட்டு இந்த ஆரை போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரை வந்துட்டு போடுறோம். அடுத்து வந்துட்டு என்னென்னா, நமக்கு இந்த தே போடுறோம். ஸோ அதுக்கப்புறமா சிங்கிங்கை போடுறோம். இந்த நோ நாட் அப்படிங்கிறத எடுத்துடணும். இல்லை எஸ் இருந்துச்சுன்னா எஸ்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா. இப்போ ரெண்டாவது பாருங்கள், எஸ் இஸ் ரைட்டிங் ஏ நியூ புக் அப்படின்னு வருது. இந்த இடத்துல இந்த இஸ்ஸை வந்துட்டு நம்ம கொஸ்டின் வேர்டாக போடுறோம். ஸோ இஸ் சி ரைட்டிங் ஏ நியூ புக், அவ்வளோதான். அந்த எஸ்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இஸ் ஆறுன்னு வருதுல அதை வந்துட்டு கொஸ்டின் வேர்டாக மாற்றி நம்ம போட்டுடணும். ஸோ இங்கே அடுத்து பாருங்கள், எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கு. இட்டுங்கிறத இஸ்ஸுங்கிறத கொஸ்டின் வேர்டாக முன்னாடி தூக்கி போட்டுறோம். எஸ்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் அடுத்தது நாட்டையும் நோவையும் கட் பண்ணணும். அந்த இஸ்ஸை கொஸ்டின் வேர்டாக தூக்கி போடணும். அடுத்ததில் எஸ்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த ஆறுங்கிறத நம்ம கொஸ்டின் வேர்டாக போடுறோம். இது வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக ஃப்ரேம் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வந்திருக்கனால விங்கிற கேரக்டருக்கு உள்ள வீணா என்ன, நம்ம. அப்போ நம்மனா என்ன, அங்கே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. அப்போது அந்த 4-5 பேர்த்தில் இருக்காங்கல்ல, அந்த குரூப்புக்குள்ளேயே ஒருத்தன் கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா அப்போ நம்ம அந்த இடத்துல இங்கே வந்துட்டு விங்கிறத போடணும். இல்லை அந்த குரூப்பை விட்டு தாண்டி ஒருத்தங்க கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம யூ அப்படிங்கிறத போடணும். ஓகேவா. இப்போ ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேத்துக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஓகேவா. என்னன்னு பேசிக்கிறாங்க, ஆர் வி பிளானிங் டு கோ, நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோமா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர் வி பிளானிங் டு கோ, நம்ம பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா. பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை குரூப்பை அது வந்துட்டு எப்படின்னா, குரூப்புக்குள்ளே இருக்கவங்க அப்படி கேட்கலாம். இப்போ அந்த குரூப்பில் இல்லாதவங்க நீ பிளான் பண்ணியிருக்கீங்களா போகிறதுக்கு, நீ பிளான் பண்ணியிருக்கியா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறது ஒரு. ஓகேவா. புரியுதா. ஸோ குரூப்புக்குள்ளே இருக்கவங்க கேட்குற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னா வி போடணும். இல்லை வேற ஒருத்தவங்க வெளியில் உள்ளவங்க கேட்குற மாதிரினா யூ போடணும். அந்த மாதிரி. ஸோ யூவும் போடலாம் வியும் போடலாம். அது வந்துட்டு நம்மளுக்கு அங்கே ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த வேர்போட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இஸ்ஸு ஆறு அந்த இதை வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஆர் பார்த்துருந்தோம். ஸோ அதே தான். இதை வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எந்த சென்டென்ஸில் டவுட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வச்சுருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் நம்ம பார்த்துட்டோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எவர் அண்ட் நெவர் யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஹேவ் யூ எவர் பீன் டு ஊட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போனோம் அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் டு ஊட்டின்னு போட போகிறோம். இல்லை நோனா நோ ஐ ஹாவ் நெவர் டு ஊட்டி அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இந்த இது பார்த்துக்கோங்க ஒருக்கா. அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ரூல் பார்த்தோம், அது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டு முடியுது. இதையும் பாஸ் பண்ணி நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ் முடிச்சுட்டு ஃபியூச்சர் டென்ஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகேவா? நோட்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எஸ்டிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எஸ்டிடியில் நீங்கள் முக்கியமாக 1 to 5 வந்துட்டு ஒமிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்க 1 to 5 கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்குறீங்க. ஸோ 1 to 5 வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.